அரூர் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் மொரப்பூர் கம்பைநல்லூர் பகுதிகளில் 4500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தக்காளி நடவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து வியாபாரிகள் அரூரில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 28 கிலோ எடை கொண்ட ஒரு கூடை தக்காளி ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன்பின் விலை அதிகரித்து ஒரு கூடை தக்காளி ரூபாய் 700க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று தக்காளியின் விலை மேலும் உயர்ந்து ரூபாய் 950க்கு விற்பனையானது. அரூரில் தனியார் மண்டிகளுக்கு தக்காளி வரத்து பெருமளவு சரிந்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு தக்காளி தேவை அதிகரித்துள்ளது. அத்துடன் வெளி மாவட்டங்களுக்கு தக்காளி கொண்டு செல்லப்படுவதால் விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. தக்காளி விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்பேடு சந்தையில் ரூபாய் 50க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி இன்று ஒரே நாளில் ரூபாய் 10 உயர்ந்து ரூபாய் 60க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்ததால் அதன் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது. அதன்படி கடந்த வாரம் வரை ரூபாய் 20 முதல் ரூபாய் 30 வரை விற்பனையான 1 கிலோ தக்காளி 2 நாட்களில் ரூபாய் 30 வரை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இன்று 1 கிலோ தக்காளி விலை மொத்த விற்பனை கடைகளில் ரூபாய் 50 வரையிலும், சில்லறை விற்பனை கடைகளில் ரூபாய் 60 வரையிலும் விற்பனையாகிறது. இந்த தக்காளியின் விலை உயர்வு இல்லத்தரசிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.